கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம புருஷனை நம்ம அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போறது பெரிய ஒரு போராட்டமா இருக்கும். ஆனா அதை புரிஞ்சிக்காத இந்த மாமியாருங்க, உனக்கு உன் பொண்டாட்டி குடும்பம் தான்டா முக்கியம், அவங்கதான் உன்னை பெத்தவங்க, அவங்கதான் உனக்கு அப்பா அம்மா, அவங்கதான் உனக்கு எல்லாமே, நாங்கெல்லாம் யாரும் ஆயிட்டோம்ல உனக்கு, அவங்க மேல காட்டுற பாசத்தை பெத்த அப்பா அம்மா மேல கொஞ்சமாவது காட்டு. நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் உன்னை வளர்க்க, எவ்வளவு போராடி இருப்பேன். ஆனா உனக்கு அப்பா அம்மா பாசம்ன்றதே கொஞ்சம் கூட இல்ல. உன்னை மயக்கிட்டாங்கடா, மருந்து போட்டு திருப்பிட்டாங்க. உன் பொண்டாட்டி குடும்பம் சரியில்லடா, அவங்க மருந்து போட்டாங்க. அதனாலதான் மூஞ்சில ஒரு மாதிரியா உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. நீயாவே இல்ல பெத்தவ, எனக்கு தெரியாது அவன் உடம்பு கண்டிஷன் எப்படின்னு. நீ அப்படி பண்ணல, உனக்குள்ள இருக்கிற அந்த மருந்து தான் எங்களோட சேர விடாம எங்க மேல கோவப்பட வைக்குது. நீ அங்கெல்லாம் போகாத, உன் பொண்டாட்டி பேச்சு கேட்காத, அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாத, மருந்து போட்டுருவாங்கடா, உன்னை சாக அடிச்சிடுவாங்கடா. ஏன்டா சொன்னா புரிஞ்சுக்கோடா, கொலகார குடும்பம்டா அது. உன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் ஏமாத்தி புடுங்கிறதுக்கு உன்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கடா அவங்க. நீ என்ன பண்ண, உன் மேல இருக்கிற சொத்தெல்லாம் எங்க மேல எழுதுறா, இல்ல பசங்க பேர்ல எழுது, அப்பதான் எனக்கு நிம்மதியா சாவு வரும், இல்ல எனக்கு சாவு கூட நிம்மதியா வராதுடா. பில்லி சூனியம் செய்வேன் தந்திரம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, மருந்து மூலயமா செய்வேன பண்றது தெரியுமா? அதெல்லாம் நம்ம மாமியார்களுக்கு தான் தெரியும். உண்மையான கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.